ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெய்ன் ஆர் ஷெயினோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம ஹீரோ மூக்கில் வந்து ரத்தமாக வலியுது. அந்த ரத்தத்தை அப்படியே கடைசியாக ஒரு வழி தொடச்சிட்டான். பக்கத்தில் இருந்த டாக்டர் அதை பார்த்துட்டாரு. அப்படியே நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தோம்னா பாட்டி வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஐசியூ வார்டுக்கு. தங்கச்சிக்காரி சொல்கிறா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சீக்கிரம் போய் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல. ஹீரோயினும் அங்கே தான் வெளியே தான் இருக்காங்க. நம்ம தங்கச்சிக்காரி சொல்கிறா இப்போதைக்கு அவங்களுக்கு மூச்சு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் பண்ண முடியாது, ஹார்ட்டு மட்டும் துடிச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்கிறாங்க நம்ம தங்கச்சிக்காரி. நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படியே எமோஷ்னலாக பேசுகிறான். ப்ளீஸ் எந்திரிங்க, எனக்காகவாது திரும்ப உசுரோட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை டாக்டர் இருக்கீங்க, உங்களால் நீங்களாம் எதுக்கு படிச்சிங்க இப்போ ஒரு உயிரை காப்பாற்ற முடியலன்னா அப்படின்னு மாதிரியாக கேள்வி கேட்டு திட்டுறான். அவனை அங்கே இருந்த டாக்டர்லாம் இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்த இடத்துல தான் இவன் உட்காந்துருக்கியான். இவன் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கியான். நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நின்றுட்டுருக்காங்க நம்ம தங்கச்சிக்காரியை பார்க்க. அவளும் வரா. என்ன ஆச்சுன்னு கேட்கல. அவங்க அவ்வளோதான், சோழி காலி முடிஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறா நம்ம தங்கச்சிக்காரி. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அவனும் ரொம்ப சுகமாக தான் இருக்காங்க, ஹீரோவும் சுகமாக தான் இருக்கு, ஹீரோயினும் சுகமாக தான் இருக்கியா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிற வழியில் மனசு உடஞ்சி அப்படியே போகிறான் பாருங்க, கீழேயே விழுந்துடுறியான். கடைசியில் நம்ம ஹீரோயின் தான் எப்படியோ கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க. வீட்டில் அவன் ஃப்ரெண்டு தான் இருந்தான். வீட்டில் விட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸில் ஹீரோ இருந்தவர்களும் மெமரியில் இருக்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோ போனனால ஹீரோயின் மட்டும்தான் தனியாக எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால் நம்ம சிஇஓட்ட போய் கேட்டதுக்கு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹீரோ எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு பீச்சோரமாக இருக்க பிரிட்ஜில் உட்காந்து பாட்டி ஏதோ லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்களே ஹீரோக்கு தெரியாமல் நைட்டு. அதில் வந்து யார்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது அதெல்லாம் வாங்கணும், இங்கே வட்டியும் மதுரமாக கொடுக்கணும், இது அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்க, இது இவங்கக்கிட்ட போய் வாங்கிக்க, அந்த மாதிரி ஹீரோவுக்கு பாட்டி எழுதி வச்சுருக்காங்க நைட்டு. ஹீரோ இதில் நிறையா பாதி முடிச்சிட்டியான். ஹீரோ நினச்சி பார்க்குறான், செத்தாலும் எனக்கு ஆர்டர் போட்டு தான் இருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சி பார்க்குறான் ஹீரோ. நம்ம ஹீரோ பாட்டியோட கடைக்கு போய் பார்க்கலான்னு பார்க்குறான். ஆனால் உள்ளே போக மனசே கேட்கல ஹீரோவுக்கு. ஒரு மாதிரி சோகமாக ஆகி அவன் உள்ளேயே போகாமல் திரும்ப அவங்க வீட்டுக்கே போகிறான். போகிற வழியில் ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இவன் இந்த சைடு என்ன பண்ணுறா, எங்கே போகிறான்னு. ஹீரோயின் நிறையா ஹீரோவுக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்னென்னே தெரியல, ஐஸ்கிரீம் அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுக்க தான் வாங்கியிருக்காங்க போல். அவங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஹீரோ ஃபோன் எடுக்கல, அதனால் எப்பவும் போல் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது கொஞ்சம் நாளாகவே நடக்குது போல். ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படி அந்த மாதிரி தான் தோணுது. நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தா எல்லாமே ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கி வச்சது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு கவரில் ப்ரெப் பண்ணிட்டு போயிடுறான் ஹீரோயினுக்கு கொடுக்க. அதுங்காட்டி பஸ்ஸு போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பின்னாடி நின்றுட்டு ஓ என்னதான் தெரியா அப்படின்னு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது, கடுப்பாகவே இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின்கிட்ட அதை கொடுத்துட்டு என் மூஞ்சிலே முழிக்காத, இதெல்லாம் பண்ணணுன்னு உன்னை யார் கேட்டா, எவன் இப்போ அழுத இதெல்லாம் பண்ணலேன்னு ஒரு மாதிரி ஹேட்ஃபுல்லாக பேசிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவன் மனசை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். போகல, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி அவ்வளோ பேசுவேன் அறிவு கட்டவனே அப்படின்னு அவனே திட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு பார்க்கில் தான் உட்காந்துருக்கான். ரொம்ப நேரம் பார்க்கில் உட்காந்துருக்கான். திடீர்னு ஒரு சீன் கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ வேகமாக எங்கேயோ ஓடிட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எங்கே ஓடுறான் தான் தெரியல. சடனாக அப்படியே கீழே விழுவுறான். அவன் காலெலாம் வலிக்குது. அப்படியே ஹீரோ திரும்ப எந்திரிச்சு நிற்கிறான். அவ்வளோதான் காட்டுறாங்க. பைபிள் இங்கே வந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸுக்கு சிஇஓ பார்க்க தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஹீரோ எதுக்கு சிஇஓவை பார்க்க வந்தானா, சிஇஓ சார்கிட்ட கேட்குறான். ஒரு மேப் எடுத்து காட்டுறாங்க சிஇஓ. ஒரு சின்ன இடம் மட்டும் இருக்குது. சரி இந்த இடத்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த இடம்
செஸ்ட்டு கொஞ்சம் நிறையா பீப்புள் இருக்கிற இடம், பார்க்கிங் ஸ்லாட்டை விட போகிறோன்னு கேட்கல, இந்த இடத்துல மெமோரியல் கட்டினானே நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல. ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். பட் அது கொஞ்சம் நிறைய ஃபண்ட்ஸு அதெல்லாம் நிறைய ஆகுமேப்பா அப்படின்னே நம்ம சிஏ சொல்லல. ஓ அப்படியா சார், ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கிளம்பலான்னு பார்க்கறது தான் நம்ம ஹீரோயின் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். இனிமேல் நான் உன்னை விட்டு இங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஏன் தான் இவன் இப்படி தான் பண்ணுறாளோ அப்படின்னு. ஆனாலும் நம்ம ஹீரோ கைப்பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றாங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம சைட்டு அங்கே வந்துடுறா. இதான்ப்பா சான்ஸு, நீங்கள் கூப்பிட்டீங்கள வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்டுக்கு கூப்பிட்றான். நம்ம சைட்டுக்கும் நிலமை புரிஞ்சு போயிடுச்சு. இவட்டேருந்து தப்பிக்க தான் நம்ம கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறான். அவர் ஜூஸ் டின்னு வாங்கி குடிச்சு 2 பேர் குடிக்கிறாங்க. எதுக்குப்பா என்னை கூப்பிட்டேன்? அப்புறம் சாரி மேடம், நான் உங்களை அவகிட்ட இருந்து தப்பிக்க தான் கூப்பிட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாவ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வேலைக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னு கேட்கல. சரின்னு ஒத்துக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சிஇஓ ஹீரோயினையே பார்த்துட்ருக்கான். நீ அப்படி பண்ணாத, ஏன்னா எனக்கு பிடிச்ச இன்னொருத்த பார்த்து ஹேட்டாக வருது, எனக்கு பிடிக்கல, அப்படியே உன்னைய பார்த்து என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு சைட்டை அட்வைஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோ ஏதாவது சாப்பாடு சாப்பிட்லான்னு கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கையில் அவன் எனக்கு கொண்டு வந்து சாப்பாடும் வந்துருச்சு. ஆனால் அவனுக்கு இப்போ சாப்பிட்ணுன்னே தோணல வாங்கினோன்னே. அதனால் டிப்ஸ் மட்டும் வச்சுட்டு எப்படியோ வந்துடுறான். எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா பாட்டியோட கடைக்கு தான் வரான். இப்போ வர்றதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல். உள்ளே வரலாம் வந்துட்டேன். நம்ம ஹீரோ போய் அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துக்கிறான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் நிறையா ஒரு கேட் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க, சாப்பிட ஃபுட்ஸும் வாங்குகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லியிருப்பாங்க, நீ புதன்கிழமை மட்டும் எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்க பூனைக்கு ஃபுட்டு போட்டுரு அப்படின்னு. அதனால தான் நம்ம இப்போ ஃபுட்டெல்லாம் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு போய் பார்த்தா அங்கே ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே முகத்துக்கு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றுமே பேசலை. அந்த நேரம்னு பார்த்து தான் கரெக்டாக அந்த பார் கடைக்காரி வந்துடுறா. அவள் மட்டும் வரல, நிறைய பேர் நம்ம பாட்டிக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. அப்படியே நினைவஞ்சலி. இவ்வளோ பேர் வந்திருக்கனால அப்படியே கொஞ்சம் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டான். இவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கியான். இந்த நாள்னு பார்த்து தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கும் அங்கே வருவா. அவளும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சூப்பராக இருக்குது, நிறையா சாப்பிட்றதுக்கே சாப்பிட்லான்னு. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நம்ம கேங்கில் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருந்தால் என்னென்னலாம் வெட்டித்தன கதையெல்லாம் பேசுவோம், அந்த மாதிரி எல்லாம் ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னன்னாலும் ஒரு மாதிரி ரொம்ப பாட்டி நினச்சிட்டே சோகமாக இருக்கான். கடைசியில் நைட் ஆகுது, எல்லோரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் தங்கச்சி ஹீரோ மட்டும் அங்கேயே இருக்காங்க. நம்ம தங்கச்சிக்காரி சொல்கிறா, ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருக்கான், ஏன்னு தெரியல, அவன் ஏதாவது டேப்லெட் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின்ட்டு தான் பாட்டி சொல்லியிருப்பாங்களே பெயின் கில்லர்னு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறான் ஆமாம் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறா தங்கச்சிக்காரிக்கிட்ட. இவங்க பேசிகிட்டு இருப்பாப்பே ஹீரோவும் வந்துகிட்டே இருப்பானே. நம்ம தங்கச்சிக்காரி சொல்கிறா, முடிஞ்சால் அந்த டேப்லெட்டில் ஒரு பீஸ் எனக்கு எடுத்தா நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுறான். சரி வா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சிக்காரி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். போய் அப்படியே ஒரு கேப் ஏற்றி வர்றான் நம்ம ஹீரோ. இவங்க பேசுனதெல்லாம் ஹீரோவுக்கு கேட்கவே இல்லை போல். நம்ம தங்கச்சிக்காரியை கேபில் ஏற்றி விட்டு நம்ம ஹீரோ திரும்ப பாட்டி வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ அப்படி தூங்கிட்டு இருக்கான். கனவுல கூட அந்த பில்டிங் இடிச்சு விழுந்தது இவன் இருந்ததில் தான் வருது. உடனே படித்து துடித்து எழுந்திருக்கிறான் நம்ம ஹீரோ. அதனால் முடியல ஒன்றும், அப்படியே திணறி போய் அந்த பெயின் கில்லர் மாத்திரையை ஒரு 2 எடுத்து வாயில் போட்டுக்கிறான். அப்புறம் தான் கொஞ்சம் கையெல்லாம் ஆனால் நடுங்குது அவனுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல, தூக்கமும் சுத்தமாக வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் என்ன நினச்சாலோ என்னமோ தெரியல, திரும்ப பாட்டி வீட்டுக்கே போயிடறாங்க. என்னன்னே தெரில. அங்கே போய் லைட்லாம் ஆன் பண்ணுறாங்க, லைட் கூட ஆன் ஆகல கரெக்டாக. அப்படியே உள்ளே போய் பார்க்குறாங்க, நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கான். நம்ம ஹீரோயின் போய் கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்க? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒழுங்காக போயிரு, இங்கேருந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறத போயிரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் உன்னை வீட்டில் போக மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் போக மாட்டேன் நீ விட்டு அப்படின்னு சொல்லலை. ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. ஒழுங்காக போறியா இல்லை நடக்கிறது வேறு ஆயிரும்னு சொல்கிறாங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோத்தோட வரையில் கையை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ என்னை விட்டு போகலைன்னா நான் என்னையை விட்டு உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஹீரோ கொஞ்சம் சொல்லுவானா.
அப்படியே முடிச்சு விட்றாங்க இந்த 11th பார்ட்டை. நான் உங்களுக்கு 12வது பார்ட்டை நாளான்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த 11th பார்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. அப்புறம் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.